ஜனநாயக திராவிடக் கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். தமிழகத்தில் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நியாய விலைக் கடைகள் சரிவர பராமரிக்கப்படாமலும் அவர்களுக்குரிய கழிப்பிடம், தண்ணீர் வசதி போன்றவற்றை அமைத்து கொடுக்காமலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தயவு கூர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் இதில் கவனத்தில் எடுத்து அவர்களுக்குரிய அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்து கொடுக்கப்பட வேண்டும். சானிடைசர் போன்றவற்றை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மக்கள் நலனே மிகப்பெரிய ஒரு நலன் என்று கருதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு அனைத்து வகையான நியாய விலைக் கடைகளும் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக நாம் இன்றைக்கு விற்று கொண்டிருக்கும் இந்த அனைத்து உணவுப் பொருட்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு கொடுக்கும் அந்த இலவசம் மற்றும் அதுபோக அனைத்து வகையான உணவுப் பொருட்களும் அங்கு அரசு அங்கீகரிக்கப்பட்டு அரசினால் தயாரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட அந்த பொருட்கள் அங்காடிகள் விரிவாக்கம் செய்து அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். இதனால் கோடிக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய அளவில் பிரயோஜனமாகவும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் செழுமையடையும். அது மட்டுமில்லை, இன்றைக்கு விவசாய மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் சிதைந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற நேரடி அரசு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்வதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் விவசாய மக்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நியாயமான விலையில் பொருட்கள் அனைத்துமே ஆங்காங்கே நியாய விலைக் கடைகளின் மூலம் கிடைக்கும். தயவு கூர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் இதை செயல்படுத்த வேண்டும் என்பது ஜனநாயக திராவிடக் கழகத்தின் வேண்டுகோளாக பதிவிடுகிறேன்.